We are surrounded by food, but we really know where it comes from. Let's go and find out. நாங்கள் கடையில் வாங்குற பாலுக்கு நீங்கள் இயற்கையாக மாட்டில் கறக்கிற பால் வந்து எந்த மாதிரி? நாங்கள் பச்சை பல்லு போட்டு டெய்லி இது பண்ணுறதுனால நம்ம அப்படியே கறந்துக்கிறோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கடையில் இருக்க ஊற்றுறதோட இது நம்ம நேரமெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ நீ அங்கெல்லாம் வந்து அங்கே வளர்க்குற ஆட்டுக்கும் இங்கே வளர்க்குற ஆட்டுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் வருது? புண்ணை வெள்ளம் அழுத்திட்டு தண்ணி வச்சு பின்னாக்கு போட்டு இதெல்லாம் கூட்டி அள்ளிட்டு மேய்ச்சலுக்கு போயிரு. பச்சை மேய்ச்சல் கூட தான் கொடுப்பீங்களா? ஆமாம், அது தீனி போடுவோம், வர தீனி போடுவோம், பச்சை புல்லு போடுவோம், தீவன புல்லு. இப்போ இந்த ஆடு வளர்க்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஆடு வளர்த்து விற்கிறதுக்கு ஒரு 8 மாதம் 6 மாதம் ஆயிடும். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் என்ன எது நல்லது எதுன்னு என்னென்னு? அந்த உணவில் தான் முதல்களான செக்கில் குத்தி எடுத்த அரிசி தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பாடு கருப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற அரிசி வெள்ளையாக பாலிஷ் பண்ணிக்கிறாங்க, அரிசி தேய்ச்சி எடுத்துடுறாங்க. அதனால் பாலிஷ் தான் கிடைக்குது, சாப்பாடு வெள்ளையாக தான் இருக்குது, உடம்புல சத்து கிடையாது. அப்போ ராயெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ராய் உடம்பு சத்துமா, ராய்க்கெல்லாம் உடம்பு சத்து அதிகம். அதே மாதிரி கம்மஞ்சோறும் மத்தியானத்தில் சாப்பாடு போட்டு மோர் போட்டு காசு கொடுத்தோம்னா பசி நல்லா தாங்குவோம். இப்போ கம்மஞ்சோரே கிடையாது, கடையில் வாங்கி குடிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருக்குது. இந்த மாதிரி உணவு தானியத்தில் குப்பை போட்டு எடுக்கிறது தான் நல்லது. உப்பு யூரியா இதெல்லாம் போட்டால் தான் நெல் வருது. அது மாதிரி தான் மருந்து அடிக்காதுதான் அது நெல் கொண்டாடுறாங்க. We learned that sustainable diet starts with supporting our local farmers. It's fresher, healthier, and helps the community. We are future together.